எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பண்ணுறோன்னா, சிக்கன் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து கழுகி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. அதே சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. சோயா சாஸ் வந்து அது 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. மல்லி வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. சீரகம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். மஞ்சள் 1/4 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்து அது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இல்லாத தயிருங்க. இந்த தயிர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்புங்க, கேஷ்யூ நட்டு வந்து ஒரு 10 பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுங்க. அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி ஆனியன் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருக்குறேங்க. லெமன் புளியணுங்க. இவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க. சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க அதுவும் சேர்த்துக்கலாங்க. இது கூட அரைச்ச தக்காளி இது கூட சேர்த்துக்கலாங்க. புளிப்பு இல்லாத தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. அது 1/2 கப்புங்க. இது கூட சேர்த்துக்கலாங்க. வந்து முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. புதினா இருந்தால் அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாருங்கள், கஸ்தூரி மெந்தி இருக்குது, அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/2 பழம் இது சேர்த்துருங்க. வெங்காயம் எடுத்து நான் வந்து அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. அப்புறம் தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. தயிர் ஊற்றி கலந்து வச்சதுனால இது வந்து ஒரு 1/2 hour வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறட்டுங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குதுங்க. ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாங்க. மூடி போட்டுடலாங்க. இடைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ மூடி பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு வேண்டி போட்டிருக்குங்க. அது முழு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது வெந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க.